அனுப்பிச்ச பிறகு கூட, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்ச பிறகும் கூட அவர் வந்து கோவப்படாம, வருத்தப்படாம, சண்டை இழுக்காம, தனக்காக வந்து தான் பிள்ளைங்களுக்காக வந்து பரிசா கொண்டு வந்து கொடுத்தாரேன்னு இந்த வேட்டைக்காரருக்கும் கொஞ்சம் மனசு மாறுச்சு. மாறி அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வேட்டைக்கு போகும்போது காட்டுல கிடைக்கக்கூடிய அரிய வகை பொருள்கள், மூலிகை பொருளோ ஏதோ ஒன்று அவருக்கு கிடைக்கக்கூடிய பொருளுங்களை கொண்டு வந்து விவசாயிக்கு பரிசா கொடுத்தார். 2 பேருக்கும் ஒரு நட்பு வளருச்சு. 2 குடும்பமும் ஒரு அன்பா நட்பா பழக ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த விவசாயினுடைய வருத்தம் நியாயமானது. அவர் சொன்னதை கேட்டு பஞ்சாயத்தை கூட்டி 2 பேருக்கு இடையில ஏதாவது சமரசம் பண்றோம்ன்ற மாதிரியோ அல்லது பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம்ட்டு வேட்டைக்காரருக்கு தண்டனை கொடுத்திருந்தாவோ இவர் தீராத பகையாயிட்டு இருக்கும். எப்பவுமே ஒரே தெருவுல பக்கத்து வீட்டுல குடுத்தனம் இருக்கிறவங்க தீராத பகையாயிட்டு அது எப்பவுமே ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் வெறுப்பு ஏற்படும், கோபம் வரும். அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில வேற பெருசா பாதிக்கப்படுவாங்க.